இது வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே தண்ணி தண்ணி கொடுத்துட்டு கதர் சட்டை கமலஹாசன் அப்புறமா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செம்பு தண்ணியோட சொல்லு ரொம்ப சில்லுன்னு இருக்கணும்னு செல்லம்மா அப்படின்னு சொல்லலாம். செல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது என் பேர் செல்லம் கிடையாது. என்ன செல்லம்மா சொல்லும்போது அதான் நான் செல்லம்மா சொல்றேன். மொல்லம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த பாட்டிங்கலாம் ஒரு மாதிரி இதா பார்ப்பாங்க. ஏன்னு பார்த்தா எல்லாம் ரெடியா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கையில் மட்டும் கட்ட மறந்துருப்பாரு. அதோட ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் கட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா வெட்டி கடைக்கு வந்து அதாவது பக்கத்துலயே கட்சி ஆஃபீஸ் இருக்கு. கட்சி ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அங்க அதிகமா டீ கடையில தான் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கிண்டலா பேசுறாங்க. நீ கட்சி ஆஃபீஸ் பக்கத்துலயே டீ கடை வச்சு பஜ்ஜி வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு மக்கள் கிண்டல் பண்றாங்க. டீ கடை வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாட்டி இருப்பாரு. இன்னும் ஒரு ஆள் ஒரு தலைவர் அங்க அவன பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பக்கத்துல இருக்க வைன் ஷாப் மூட வச்சுட்டு பக்காவா மக்கள் மனசை வந்து கவர்ந்து இருக்காங்க. நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு கேட்கும்போது அப்ப நம்ம என்னதான் செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது எங்க யோசிக்க சொல்றீங்க நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அடுத்தவன் யோசிக்கிறத பயன்படுத்துறவன் தாண்டா தலைவராக இருக்க முடியும். தான் யோசிக்கிறவன் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மத்தவங்களே யோசிக்க சொல்லுவாரு. அவர் அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சிட்டு இருப்பாரு. செல்லுக்குட்டி ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில வடலாம் மிஞ்சினா கூட ஏதாவது சாப்பிடலாம் பஜ்ஜி மிஞ்சினா என்ன செய்யலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போன் கேட்பாரு. அப்ப இவனோட என் கடை பஜ்ஜி பத்தி யோசியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய போடுவாரு. அதோட என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு பக்கத்துல உள்ள வைன் ஷாப் மூடணும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க வைன் ஷாப் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்க கடைக்கு வருவாங்க. வந்துட்டு அங்க சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் மூஞ்சி வரைய விட்டுவாரு. என்னடா நம்ம ஏதாவது சொன்ன மட்டும் அடிக்கிறாங்க அவன் சொன்ன அடிக்க மாட்டாங்க கேட்பாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க இப்பதான் அங்க உள்ள கடையை மாத்தி இங்க கொண்டு வச்சிருக்கோம். இப்போ இங்கேயே மாத்த சொல்றீங்க இனிமே கடையை மூடு கடை எடுத்து எவனாவது வந்தீங்கன்னா சாத்தி எடுத்துருவோம் சொல்லிட்டு கடைக்காரர் மிரட்டினாரு. அதோட இப்போ என்னடா இது அவன் சொன்ன முறை நம்ம சொன்ன மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னு சரி ஓகே அவன் அப்படி பண்ணல நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்போ வைன் ஷாப் பக்கத்துல ஸ்கூல் தான் இருக்கு அப்ப எப்படி ஸ்கூல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கேட்கலாம் சொல்லிட்டு அங்க வருவாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து ஆளுங்களை அவங்க என்ன சொல்லுவாங்க தலைவர் ஒவ்வொரு பிள்ளைங்க வெளியே போறோம் அப்படின்னு கேட்பாரு. ஒவ்வொரு பிள்ளைங்க வெளியே போறதுக்குள்ள 3 மாசம் ஆயிரும். அதோட சொல்லிட்டு எப்படி எல்லாரும் வெளியே அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெல் அடிச்சுடுவாங்க. எல்லா பிள்ளைங்க வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஒன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நாள் வந்து எதுக்கு பண்ணி கேட்கும்போது வைன் ஷாப் பக்கத்துல வந்து ஸ்கூல் வச்சிருக்கீங்க அங்க வர வந்து கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்க அடிச்சு துவச்சு அனுப்பிடுவாங்க. அதோட மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊருக்கு வந்து புதுசா மொட்டராஜன் இருக்காரு. அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து பாருங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே மனு கொடுத்து போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்காரு. அவர் வந்து பாரு அவர் வந்து பார்த்துட்டு அப்பா மனு கொடுத்து சொன்னாரு கொடுத்து மாலை எல்லாம் போட்டு வந்து பாரு. அதுக்குள்ள இவர் பார்த்தீங்கன்னா வர எல்லாரையும் போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பாரு. சம்மாடி உங்களுக்கு எல்லாருமே பாக்குறவங்க எல்லாரும் போட்டு அடி அடிப்பாரு. கண் மூடித்தரமா இது பார்த்தோனே ஹீரோ ஒரு மாதிரி இருக்கும். உடனே பக்கத்துல உள்ளவர் வந்து கேட்பாரு யார் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா வந்தே கொஞ்சம் 2 மணி நேரம் கூட ஆகல தம்பி அதுக்குள்ள 25 பேருக்கு மேல போட்டு அடி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எப்ப பயங்கரமா நல்லா போய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்துவார். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சொன்னதுக்கு அவர் டீ மாதிரி காசு கொடுத்து அவர் சந்தோஷமா வச்சிருப்பாரு. இப்போ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா சூரிய கார்ல அவருக்கு மேலே வந்துட்டு இருப்பாரு அந்த ஸ்டேஷன்ல. இவர் ஹீரோ வந்து உள்ள வெளியே வந்துட்டு இருப்பாரு. இப்போ இவர் பார்த்து ரொம்ப மறப்பேன் இந்த ஊர்லயே ஹீரோ தான் அவருக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நடப்பாரு. அவனை இப்போ நேரா பார்க்கும்போது என்ன சொல்ல நீ தான் எனக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லி இவன் என்ன போய் எதிரி சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. ஆமா அப்படிதான் ஊர்ல சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லும்போது என்ன செய்வானா எதிரி என்ன செய்வான் தெரியுமா இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது எனக்கு உள்ள ஒரு மீட்டிங் இருக்கு அதாவது இன்ஸ்பெக்டர் மீட்டிங் இருக்கு அவர் உள்ள போவார். உள்ள போறோம் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு உட்கார்ந்திருப்பாரு. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா மொட்டராஜனுக்கு அவருக்கு கால் பண்ணிட்டு அவர் என்ன பேசுறாருன்னா உங்களுக்கு பாம்பு உட்கார்ந்திருப்பாரு எங்க ஏக தலைவர் கை வச்சவன் அவ்வளவுதான் மாதிரி பேசுறாரு யார் அவன் அப்படின்னு சொல்லி கேக்குது உங்க முன்னாடி வெளியே சட்டை போட்டு கருகரு உட்கார்ந்திருக்காரு அவர் தான் சொல்லுவாரு. கூட என்னெல்லாம் பேசினா அவர் நல்லா கோவமா அந்த மாதிரி பேசிட்டு அவர் மேல உங்க கை பட்டுச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இவர் படத்தால அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா மீசை கழுத்து பொம்மையில ஒட்டிடுவார். அது இப்போ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கேட்கும்போது மூஞ்சி டப்பான்னு ஒரு குத்து அது வந்து அப்படியே வந்து அதுலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா கையை வச்சு வேணா பண்ண சொல்லி வேணா அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிடுவாரு. என்ன பண்ணுவாரு வரமாட்டேன் மானான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. வரியாலே திரும்பி எந்திரிச்சு வர வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு உதவுவார். அதோட போய் உட்கார்ந்து அவர் மேல ஒரு சுட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே அவர் போட்டு போட்டு இருப்பாரு. சுத்தி அடிப்பாரு அவ்வளவு அடி விழுந்துட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடி விழுந்துட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இப்போ யாரில் பறந்து அடிக்கான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு அது கான்செப்ட் இருக்காரு. அவர் வந்து ஒரு ரெட்டர் சட்டை ஒன்று கொடுப்பாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஏன் சட்டை இல்லை போய் ஏன் சட்டை எடுத்துன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது உங்க சட்டை தான் தம்பி அப்படி அடி வாங்கல அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கலர் சட்டையை கோடி பண்ணி கொண்டாட மாதிரி ஆகிட்டான்னு சொல்லி என் கையில என்ன கேட்கும்போது சட்டை மட்டும் தான் தம்பி எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. உன் இன்ஸ்பெக்டர் பேர் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அது எப்படி நாங்கள் சொல்ல கேட்கும்போது அடி வாங்க காரணம் தான் தெரியல அடிச்சவன் பேர் கூட தெரியல ரொம்ப சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அடி வாங்கி கந்தல் குழம்பு வெளியே வருவார். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அவர் ஆளுங்க வந்து என்ன இப்படி கோடி தனியாக பண்ணிட்டு வந்து அடி வாங்கி வரது உங்களுக்கு அப்படி தெரியல அதே போல டைமிங்ல மிஸ் ஆகிக்கும் போது உங்களுக்கு அந்த டைமிங் தெரியல தான் மாட்டேங்கிறீங்க மாதிரி சொல்லுவாங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரா இந்த மாதிரி போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு நாடா போட்டு கொடுத்தேன்னு சொல்லுவாரு. உடனே என்ன கேட்பாரு அரசியல் போட்டி போட்டு ஜெயிக்கலாம் போட்டு கொடுத்து ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லும்போது கூட ஒரு ஆளுங்க என்ன செய்வாங்க அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போட்டு கொடுத்தா உன்னால ஜெயிக்க முடியும் நேருக்கு நேரம் அண்ணன் கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கை வச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு டக்குனு குத்து எதுக்கு அந்த மாதிரி பண்ண சொல்லி பக்கத்துல திரும்பி கேட்பாரு. எல்லாரும் ஒண்ணு பேசலாம் நானும் ஏதாவது பேச நினைச்சா அப்படி செஞ்சேன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவன் எப்படி செய்யறான் அவங்க எல்லாரும் அவன் அடிச்சு அவமானப்படுத்தி உங்க பேரே டேமேஜ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க டேமேஜ் ஆன பேரை வந்து நான் எப்படி சரி பண்றேன்னு மட்டும் பாரு நல்ல நல்ல நாட்டியக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து கலாக்கா மாதிரி டான்ஸ் ப்ரோகிராம் வச்சு கிளிக்க போறேன்னு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே உட்கார்ந்து இருக்கும். அங்க ஒரு டான்ஸ் நடந்துட்டு ஒரு பாட்டு ஓடி முடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஹீரோயின் வந்து வருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருக்காங்க அவங்க ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி வாங்கிருப்பாங்க இந்த நம்பர் பிளேட் வாங்காம நேரா பூஜை போட்டு போறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பூசாரி இருக்காரு அவர் வந்து பிஸியா இருப்பாரு. சீக்கிரம் வந்து வண்டிக்கு பூஜை போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இருமா நான் வந்து வேலையை சொல்லும்போது நீங்க அப்புறமா வேலையெல்லாம் பாருங்க நல்ல நேரம் முடிய போதுன்னு ஏன் அதுக்குள்ள நான் வண்டி தூக்கி தட்டிட்டு போறான்னு சொல்லி கேட்கும்போது திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து வண்டியை சுத்தி பார்த்துட்டே இருப்பாரு. ஐயோ வண்டியை பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வண்டியை எடுத்து ஓடிவார். ஐயோ வண்டி திருடிட்டான்னு சொல்லி தோத்திட்டே வருவாங்க. அதுக்குள்ள அந்த ஓடிவார். இப்போ போய் என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க வந்து வண்டி காணோம் அப்படின்னு சொல்லும்போது ஏமா நம்பர் சொல்லுமா அட்ரஸ் வந்து இப்பதான் புதுசா வாங்கின நம்பர் பிளேட் கூட கால் வரும். கால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வண்டியை யார் வந்து எடுத்து போயிருக்காங்க அவரை பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு வண்டியை திருட ஒத்துக்கிட்டு அந்த வண்டி கிடைச்சிச்சு என் வண்டி நேத்தே கிடைச்சிச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே யாரா அந்த பொண்ணு அப்படி சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க எல்லோ செவன் வண்டியை திருடுன கோவில்ல பூஜை பண்ணிட்டு போனி நான் திருடுன நானே ஒத்துக்கிறேன் இல்ல இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் இவங்களுக்கு இதுதான் நம்ம வண்டி அப்படின்னு சொல்லி தெரியும். உடனே ஹீரோக்கு கால் பண்ணி டக்குனு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வண்டி கிடைச்சிருச்சு தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வேக வேகமா அடுத்த செகண்ட்ல ஓடி வருவாரு. வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நான் தப்பா நடந்துட்டு சாரி அதாவது ஏன் வண்டி கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்காக நீங்க வண்டியை கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. உடனே அவர் ஃப்ரெண்ட் பார்த்து டே மச்சான் காண வண்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு என் வண்டி எப்படி காண போச்சு நீ தான் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய காமெடி இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆரஞ்சு என்ன கேட்கும்போது 50 கிலோ ஆரஞ்சு 50 கிலோ ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி இழுத்து ஹீரோ சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்க தான் இருப்பாரு. சண்டை போல நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கார்ல வந்து அது அப்படியே ஒத்த கால மேல தூக்கி ஒத்த கால கீழ வச்சுட்டு அப்படியே ஸ்டைலா நின்னுட்டு எல்லாரும் போட்டு பந்தாடுவாரு. ஹீரோ வந்து அடிக்கலாம் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா அடிப்பாங்க. அடிவாங்க ஒருத்தர் பிடிச்சி ஹீரோ கேட்பாரு இவ்வளவு ஜிம் பாடிஸா இருக்கீங்க எதுக்கு அவன் அடிவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு அவர் எங்க குரு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அதாவது அந்த பொண்ணு போற இடத்துல நாங்க போய் ஒம்ப வளப்போம். அப்ப அவர் வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அந்த பொண்ணு முன்னாடி சீன் போடுவாரு. இதான் எங்களுக்குள்ள வேற ஓ அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாத்தையும் கேட்டு வச்சுப்பாரு. இப்போ இதுக்கு இடையில ஹீரோயின் வேற கேட்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனை எப்படி மாமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பிரச்சனை யார் வேணாலும் போலாம் உனக்கு ஒரு பிரச்சனை இந்த மாமா கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணி முடிச்சிருவாரு. ஹீரோயினை இப்ப காப்பாத்தி அனுப்பி விட்டுருவாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்ப ஹீரோ வந்து சூரிய இருக்கார்ல அவர் வீட்டுக்கு வருவார். எதுக்காகனா அவங்க சொந்த
சொந்தக்காரங்க தான். இது ஒரு சில அதாவது யார் தேர்தல் நிக்கிறதுன்ற மாதிரி குடும்பத்துல சின்ன கலக்கலாம் ஓடிட்டு இருக்கும். அதனால பிரிஞ்சிருப்பாங்க. சரி இப்ப ஹீரோக்கு வேற அந்த பொண்ணு வேற அங்க இருக்கா. அதனால அந்த ஹீரோயின் அங்க இருக்கனால போய் சேர்ந்தலாம் அப்படின்ற முடிவு பண்ணி இங்க பலத்தட்டோட வருவாரு. இங்க யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ நிறைய வசனங்கள் பேசுவாரு. அந்த தாத்தா பேசுவாரு. தாத்தா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கதை சொல்ல சொன்னேன். அதுக்கு என்ன கதை சொன்னேன்? ஒரு நாள் வந்து டெய்லி நிலா கதை சொல்லுவேன். ஒரு நாள் நிலா வரவே இல்ல. அந்த 3 எங்க நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன தாத்தா? 3 ஹனிமூன் போயிடுச்சு சொன்னீங்க. உடனே சூரிக்கு சமக்கம் வரும். 3க்கே ஹனிமூனா? அந்த வயசுல இந்த மாதிரி கதையெல்லாம் அவன் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மேல கோவப்படுவாரு. அவங்க ரெண்டு பேரும் நான் அந்த பசங்களோட நினைச்சும்போது உனக்கு அந்த பையனை கூப்பிட்டு காட்டுறேன். இவனோட ஹைட் எங்க இருக்கு? இவனோட ஹைட் எங்க இருக்கு? அப்படின்னு வேணும்னே ஒரு 1 நிமிஷம் கேட்பாங்க. இல்ல செல்லுக்குட்டி அப்ப வீட்ல நம்ம எல்லாரும் என்ன பேசுவாங்க? எப்படி வளர்த்திருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டு அந்த கிணறு இருக்கும்ல அதுல போய் குதிச்சுவான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி சத்தம் கேட்டு உடனே ஹீரோவும் வேகமா போய் காப்பாத்த போவார். பாதியில நின்று பாத்தீங்கன்னா அவர் ஓவர்டேக் பண்ணி அந்த சூரியன் வந்து அதுல விழுந்து குதிச்சு அங்க இருந்து அந்த பையனை காப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்? எந்திரிச்சு வந்து அவரே பயங்கரமா திட்டுவான். எதிரா திட்டு கேட்கும்போது நான் உள்ள செல் பண்ணிட்டு எதிரா தூக்கிட்டு வந்த மாதிரி கேட்கும்போது சரி சரி இந்த காசை வச்சுக்க வெளியே எதுவும் சொல்லாதனோட அப்படியே அந்த பையன் திட்டிட்டு போய் அதுக்கப்புறம் ஹீரோயின் வருவாங்க. நீங்க தான முதல் காப்பாத்த போறீங்க அப்புறம் நின்னுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு டக்குனு என்ன சொல்வாருன்னா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுங்க அப்படின்னு உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க அடுத்தவங்க காப்பாத்துறதுக்கு கூட வேண்டாம் உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க நீச்சல் பழகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வயசுல யாரும் நீச்சல் கத்து கொடுக்க போறா அப்படின்னு நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து ஹீரோ நீச்சல் கத்து கொடுக்குற பேர்ல ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இப்ப இவர் சூரிய என்ன பண்ணுவாருன்னா அந்த ஹீரோ அப்படியே விட்டா வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து சொல்லிட்டு ஹீரோ ஒரு கயிறு கட்டி அவர் கையில வந்து பிடிச்சிப்பாரு. சூரியன் எனக்கு உண்மையை சொல்லு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி தெரியுமே அப்படின்னு சொல்லி அப்ப இருக்கிற அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்கும்போது சில விஷயங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு தெரியும் சொல்றத விட தெரியாதுன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கணும். அப்படியா நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிப்பாரு. இப்ப திரும்ப ஒரு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இப்ப நேரா இவர் ஹீரோ பாப்பாங்க. பார்த்துட்டு இப்ப சூரிய என்ன கேட்பாங்க மாமா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா தெரியாதுன்னு சொன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதே சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லி ஹீரோ கேட்கும்போது தெரியும் அப்ப வாங்க எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப தலையில கொம்பு வச்சிரும். உடனே அவர் சைக்கிள் ஓட்ட போவார். நீ இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா பிடிக்கும்னு சொன்ன பேருக்கு தெரியும் சொன்னா கேட்கும்போது சில நேரங்கள்ல பொண்ணுங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியும் சொன்னா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா பாத்தீங்கன்னா இப்ப சைக்கிள் ஓட்டுறதுக்கு காவல் காத்துட்டு இருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா அங்க தோறது ரொம்ப பிரியமா வச்சிருப்பாங்க. நாய்க்குட்டி வந்து இப்ப சூரிய கிடைக்கும் இதை வச்சு அவர் கரெக்ட் பண்றது சொல்லி நாய்க்குட்டி எடுத்து வேக வேகமா ஹீரோ கிட்ட வருவார். வந்து உங்க நாய்க்குட்டி அங்க வெளியே வந்து நான் தான் கஷ்டப்பட்டு அச்சோ அப்படியே சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் வாங்க கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருப்பாங்க. சூரிய கிட்ட கொடுப்பாங்க. எதுவும் சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எது கொடுத்தாலும் ஓகே சரி அவங்க போவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கையில நாய்க்குட்டியும் இன்னொரு கையில பிஸ்கட் வச்சு சாப்பிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோ வரும்போது பாத்தீங்கன்னா நீ அத்தை பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாரம் எடுத்துட்டேன் நான் அத்தை பொண்ணை கரெக்ட் பண்ண ஒரே நாள் போதும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி எனக்கு பிஸ்கெட் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் தர முடியாது இதெல்லாம் லவ் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோ நீங்க வருவாங்க அந்த பிஸ்கெட் சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்லி சூரிய சொல்வாரு. இது நாய் சாப்பிடுற பிஸ்கெட் நாய்க்கு போடுற பிஸ்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா வாயில நுர தள்ளிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வாயில நுர தள்ளிட்டே இருக்கும். அதோட அது முடிஞ்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் நீ அத்தை பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன் நான் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி அவரும் சொல்லி சொல்வாரு. அவருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு கல்யாணமே ஆனாலும் பரவாயில்ல நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வாரு. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்வாரு. நீ அவளை நினைக்கிறேன் தெரிஞ்சு அவ வந்து உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அவ தான் எனக்கு வேணும் அவ வரலன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவ எனக்கு இல்ல அப்படின்னா என் உயிரை கொடுத்தா உங்க ரெண்டு பேர் காதலை நான் பிரிச்சு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி சரி உடனே எதுக்கு டென்ஷன் ஆகுற நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சென்னைக்கு போறோம். சென்னைக்கு போய் அந்த மாப்பிள்ளை போய் டைரக்டா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தும் உனக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நம்ம ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கலாமா நீ தான் என்னோட உயிர் நண்பன் சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமா கிளம்பி சென்னைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது த்ரிஷா பார்த்த மாப்பிள்ளை போலீஸ் இருப்பார். அவர் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கோவிலுக்கு போயிருக்காரு தகவல் தெரிஞ்சு கோவிலுக்கு வரலாம் வந்தவன ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஹீரோ ஐடியா கொடுத்தாங்க. இவரும் அதே மாதிரி வருவார். வந்தவன பாத்தீங்கன்னா இப்படி போனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மஞ்சள் அதெல்லாம் பூசி விட்டு திருப்பாச்சி விஜய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இது யாராவது கேட்டா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு. சரி இப்போ போ அப்படின்னு போவாரு. போகும்போது பாத்தீங்கன்னா அங்க அழகு ஊத்திட்டு இருப்பாங்க. இவர் போய் உள்ள போய் விழுந்தா அவருக்கு ஊத்திடுவாங்க. வந்து இவர் ஹீரோ பேசும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு நீ இந்த வேற போகும்போது அழகு ஊத்திட்டு வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் என்னடா ஊத்துறேன் அவங்களா ஊத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அது பாத்தீங்கன்னா திரும்பவும் இவர் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள போவார். அங்க பாத்தீங்கன்னா 4 பேர் வச்சுட்டு டமால் 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 சுத்திட்டு இருப்பாரு. அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அங்கேயே ஒரு பாத்ரூமே போயிடும். அந்த அளவுக்கு இவர் பயந்துவாரு. ரெண்டு பேரும் நேரா வந்து ஸ்டேஷனுக்கு வருவாங்க. வந்தவன பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நின்னு இருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாத்தீங்கன்னா வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்பாரு. கம்ப்ளைண்ட் உங்க தான் சார் கொடுத்து வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஏன் மேல எவ்வளவு சொல்லி அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதோட இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வருவாங்க. சூரிய வந்து நார்மலா வருவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவானா நீ வந்துட்டு நீ ரொம்ப தைரியமானவன் காட்டுறதுக்கு மூஞ்சில தைரியம் தெரியல. அதனால தோட்டத்துல வந்து ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக சட்டை பட்டன கழட்டி விடு. இந்த பண்ண கையால நல்லா சுத்தி விடு நல்லா வரப்பா அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அவர் வரப்பா வந்துட்டு இருப்பாரு. டக்குனு ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு ஆரைய போடுவாரு. என்ன கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள வரும்போது இவ்வளவு தனாட்டா வருவியா பட்டன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சார் கூட வர எவ்வளவு டீசென்ட்டா வரன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ அதுக்குள்ள டக்கின் பண்ணி ஃபுல்லா பட்டன் போட்டு நல்லா நீட்டா வருவாரு. இந்த வேலையெல்லாம் இவன் எப்ப பண்ணா அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுப்பாரு. அதோட ரெண்டு பேரும் உள்ள கூட்டு சென்னை பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது பொண்ணே ஹீரோ என்ன சொல்லுவாங்க அதாவது அவர் ஃபர்ஸ்ட் உட்காரவே மாட்டாரு. இவங்க பேச ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் கண்ணை எடுத்து வச்சு தொடச்சிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு சீட்ல உட்கார்ந்திருப்பாரு. அந்த சூரிய பாத்தீங்கன்னா அவர் சீட்ல உட்காராம ஹீரோட மடியில போய் உட்காருவாரு. அவர் புடிச்சு தள்ளி விட்டா அவர் சீட்ல போய் உட்கார்ந்துவாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா சார் ஹீரோ டக்குனு சொல்வாரு சார் இவன் ரொம்ப கோவத்துல இருக்கான் சார் உடனே சரி ஒரு கண்ணை கையில வச்சுட்டு என்னடா கோத்து விடு அப்படின்னு கேட்பாரு. இரு மச்சான் உண்மையை தான் சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதோட எனக்கு புரியல யாருன்னு உடனே இப்ப சூரிய பேச ஆரம்பிப்பாரு. ஏன் அத்தை பொண்ணு இவன் கல்யாணம் இவன் லவ் பண்றான் இவன் அத்தை பொண்ணு நான் லவ் பண்றேன். இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிட்டா அப்ப நான் யார் சார் கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு சரி அப்படி யாரு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து இனிமே உங்களை பார்க்கவே கூட கிளம்பி போங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்பி போக மாட்டோம் சண்டை போட்டு இருப்பாங்க. அதோட பூ தலை போட்டு பாப்போம் யாருக்கு பூ வருதோ அவங்க தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லும்போது சூரிய தான் வரும். அப்ப இனிமே நீங்க போயிருன்னு சொல்லும்போது பூ தலை போட்டு பாப்போம் சுட போறேன்னு பேசும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஓடலாம்னு சொல்லி ஓடும்போது பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு வேலையை வந்து அங்க இது பண்ணிட்டு இருப்பாரு. இவனு சாகல ரெண்டு பேரும் பயந்து கண்ண மூடி திறந்து பாப்பா ரெண்டு பேரும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சவன பாத்தீங்கன்னா இப்ப வந்து இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு பஸ் எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ள சூரிய 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசணும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சத்தம் போடுவாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் உள்ள நீ வந்து மச்சான் போய் பஸ் எடுத்து சொல்லி உள்ள வந்து உட்கார்ந்து அதுக்குள்ள அவர் அடிச்சு துவச்சு உள்ள அனுப்புவாங்க. உள்ள அனுப்பும்போது பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா பஸ்ல இருப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா ஒரு வழியா எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திரிஷாக்கு கல்யாணம் நேரம் வந்து சரின்னு சொல்லிட்டு மாப்பிளைக்கு கடல அதாவது ஹீரோ வந்து வரவங்களுக்கு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. வேற பிரச்சனை டெலிபோன் போட்டு வரணும்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு எதுனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் தவிர எல்லாத்தையும் சொல்ற அப்படின்னு ரொம்ப சொல்லிச்சு. அவர் ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்றாரு சரி சொல்லுங்க கேட்பாரு. இவ மாப்பிளை ரெடியா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்றவங்க வந்துட்டு இங்க சாரி ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா நீங்க தூங்குவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா காலையில காஃபி போட்டு கொண்டு வருவாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நல்ல டைம் எடுத்து அந்த காஃபி வரதுக்கு வர மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவரும் ஓகே ஓகே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப வந்து இவங்க பாத்தீங்கன்னா இவங்க பாத்ரூம் போகும்போது பாத்தீங்கன்னா அங்கே கீழ வந்துருவாங்க. கீழ வந்துட்டு யார் இங்க தண்ணி ஊத்துன்னு கேட்கும்போது நான் தான் தண்ணி ஊத்துறேன்னு சொல்வாரு. இதுல போயிட்டு யாராவது தண்ணி ஊத்துவாங்களான்னு சொல்லி கேட்கும்போது எங்க ஊர்ல எல்லாம் பாத்ரூம் போயிட்டு வந்து கால கழுவிட்டு உள்ள வருவோம்னு சொன்னா இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. இங்க தண்ணி அடிச்சு இங்க இது பண்ணாலும் எந்த பாத்ரூம் வந்தாலும் கால கழுவாம எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும் அது ஒண்ணும் புரியல எனக்கு. அதோட சரி சொல்லிட்டு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லி கொடுத்தா சரி மாப்பிள ஒன்னு சொல்லி கொடுக்குற மாப்பிள அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இவருக்கு வெறி தாங்காது அவருக்கும் பயங்கர கோவம் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தோம்னா ராகுலுக்கு வந்து இதை வச்சு ராகுல் பசி தாங்க மாட்டா ராகுலுக்கு சாப்பாடு ராகுல் வெளியே போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுலுக்கு சாப்பாடு சொல்றாரு கட்டண புருஷனுக்கு சாப்பாடு நல்லா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாரு. இதோட பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிப்பாருன்னா நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல கூட்டு வீட்டுக்குள்ள அதாவது செக்யூரிட்டி அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு விளையாடிட்டு ஹீரோ பார்த்தா வெளியே விடுவாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் சமைச்சேன்னு சொல்லும்போது இல்ல நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு என்ன சமைச்சீங்க மீன் சமைச்சேன்னு மார்க்கெட் போய் மீன் வாங்கி வந்து கேட்கும்போது இல்ல நீ தான் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள மீன் போட்டு வளர்த்திட்டு இருந்தியா நல்லா
டேஸ்டா இருக்கணும். அது வாஸ்து மீன் அதோட ரேட் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டை வந்துரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உனக்கு மீன் தான பிரச்சனை, நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த மீன் தொட்டிக்குள்ள ஃபுல்லா வாழை மீன் கொண்டு வந்து போட்டுருவாரு. வாஸ்து மீனுக்கு பதிலா வாழை மீன் கொண்டு வந்து போட்டுருவாரு. அதோட 2 பேருக்கும் அடிப்படை சண்டையா இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றதுக்கு இப்ப சூர்யா ஒரு வர சொல்லிருக்காரு. இப்ப இவர் தங்கி அவனை வீட்டுக்கு கூட்டு வருவாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவர் தங்கவே விட மாட்டாங்க. அந்த ரூம்ல நான் இருக்கேன், இந்த ரூம்ல நீங்க இருக்கீங்க, அப்ப எங்க தான் அவன் தங்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஹால் சும்மா தான இருக்கணும், ஹால்ல ராகுல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால் அவனும் ஒரு பக்கமா இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவனோட டிசீஸ் ஏதாவது ராகுலுக்கு பரவிச்சுனா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இவர் வெளிய வரும்போது பாத்தீங்கன்னா சூர்யா எல்லாத்தையும் கேட்டுவாரு. மச்சான் எல்லாத்தையும் கேட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ராகுல் வேற ஏதாவது பையன் இருக்காரா அப்படின்னு சொல்லி ராகுல் நான் நாயிடா அப்படின்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னா ஒரு செம்ம கோவம் வந்துரும். டக்குனு என்ன சொல்வாருன்னா உன் பொண்டாட்டிக்கு என்ன பார்த்தா வாமிட்டா வருதாமே, நான் என்ன பறவை காய்ச்சல் வந்து பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதோட எதுக்குடா அவளை அப்படிலாம் சொல்றா, ஒரு நாய்க்குள்ள மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவர் என்ன சொல்வாருன்னா இதே அப்பார்ட்மெண்ட்ல நான் தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, கீழ செக்யூரிட்டி வந்து ஹெல்ப் கேட்பாரு. அவர் ஒரு சின்ன மோட்டர் ரூம் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த மோட்டர் ரூம்ல நீங்க தங்கிக்கங்க, காலையில மோட்டர் போடுவோம், நடிச்சா நைட்ல மோட்டர் போடுவோம், நடிச்சா மத்தில 2 to 3 மணி வரைக்கும் அந்த நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் வேணா தூங்கிக்கலாம். அந்த ஒரு டைமிங் சொல்லும்போது அதுக்கு இடையில 1 மணி நேரம் தான் இருக்கு. ஆமா அது ஒரு நேரத்துல வேற நேரத்துக்கு வேற இல்ல இருந்துக்கணும்னு சொல்லி அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டு அந்த 1 மணி நேரம் அங்க தூக்கிட்டு மத்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் வெளிய இடம் இருக்குல்ல அந்த இடத்துல மல்லாக்க படுத்துட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா அதாவது இந்த செக்யூரிட்டி வந்து பேசும்போது அவங்க வைஃப் வரும்போது ஏதோ ஒன்னு கேட்கும்போது உங்க ஒரு அறைய போட்டுவாரு. பத்தி உடனே அவங்க அப்படியே அடங்கிருவாங்க. பத்தியா சில பொண்ணுங்க வந்து அணைச்சா அடங்குவாங்க, சில பொண்ணுங்க அடிச்சா தான் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏத்தி விட்டுவாரு ஹீரோ கிட்ட. உடனே அவர் வந்துட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நாய்க்குட்டியோட கொஞ்சிட்டு இருப்பாங்க. நான் இருக்க வேண்டியது நாய்க்குட்டி வச்சிருக்கேன், நாய்க்குட்டி போட்டு அடிக்க போறேன். நீ இப்படி நடந்துக்க அப்படியே 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் அடிக்க போவார். ஒரு அடியை போட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் டக்குனு மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்துட்ட உடனே பாத்தீங்கன்னா இவர் வந்து பயந்துட்டு இப்ப ஃபோன் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட் இருக்கால அவருக்கு ஃபோன் பண்ணுவாரு. எதுக்கு அப்படின்னா அவரை அடிச்சிட்டோம் மயங்கிட்டான்னு சொல்றதுக்காக ஃபோன் அடிப்பாரு. அவர் என்ன கேட்பாரு, அவளை அடிச்சிட்டியா, மூஞ்சில 2 குத்து 2 உத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லிட்டே இருப்பாரு. அவர் ஹாயப்படுத்திட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டா அவ வந்து மயங்கிட்டா அப்படின்னா அது ஒரு நிமிஷம் இரு, அவ வந்து அப்படியே அவளுக்கு ஏதாவது ஆகிருந்தா இறந்து போயிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தூக்கிட்டு ஒரு கையில சுட்டு தூக்கிட்டு வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள ஓடி வருவாரு. உள்ள ஓடி வந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்க மாட்டாங்க. ஹீரோ மட்டும் தான் படுத்துட்டு இருப்பாரு. என்ன சின்ன படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர் பிடிச்சி இருப்பாரு. உடனே எந்திரிக்கும் போது இவர் மயக்கத்துல இருப்பாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் அடிச்சிட்டா மாப்ள என்ன இது உன்ன அடிச்சிட்டா அப்ப நீ அடி வாங்கிருக்கேன்னு சொல்லி அதனால இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமே நம்ம இருக்க கூடாது, நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தணும். ஏன்னா எப்ப அடிக்க ஆரம்பிச்சாலும் அப்ப நமக்கு சேஃப் கிடையவே கிடையாது. நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். உடனே யாரு அவளதான் இருப்பா, நீ போய் சொல்லி 2 பேருமே திறக்கிறதுக்கு பயந்துட்டே இருப்பாங்க. கடைசியில கதவு போய் திறக்கும்போது பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க நின்னு இருப்பாங்க. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிடுவாங்க. அதாவது இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்ல என்ன சொல்வாருன்னா ஹீரோ சொல்வாரு நான் அவளை ஒரு அடி தான் அடிச்சேன், அதுக்கு அவ பாஞ்சு பாஞ்சு என்ன அடி அடிச்ச தெரியுமாடா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதோட 2 பேரையும் கூட்டி போய் அந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இவங்க ஹீரோ மேலே வந்து இந்த மாதிரி நான் பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா முருகராஜன் இருக்காரு. அவர் பார்த்தோன்னே சூரிக்கு இப்போ வயித்த கலக்க ஆரம்பிச்சிரும். அவனே தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட இப்போ பாத்தீங்கன்னா அவர் கூட்டி வந்து விசாரிப்பாரு. என்னடா நீங்க 2 பேரும் ஒண்ணா கேட்கும்போது நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல கை போட்டு 2 பேரும் ஒட்டி நிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோட்ட என்ன சொல்வாருன்னா போலீஸ்காரங்க இங்க பாருப்பா உன் வைஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்க 2 பேருக்கு இடையில வாய் தகராறு தான் இருந்துச்சு, இவன் எப்போ ஊருக்கு வந்தானோ அன்னையில தான் கை நீட்ட ஆரம்பிச்சியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவரும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் உண்மையை ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து குறைஞ்ச தண்டனை வச்சு உன்னை வெளியே அனுப்பிடுவேன், இவனால உனக்கு வந்து இவ்வளவு இதெல்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு சொன்னா தண்டனை வந்து கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்கன்னா உடனே ஹீரோ வந்து அவர் விட்டு தனித்தனியா பிரிஞ்சு இருப்பாரு. ஆயிரம் தான் புருஷன் நடிப்புல அடுத்து வரக்கூடாதுன்னு சூரி போய் ஒட்ட ஒட்ட பாப்பாரு. ஒட்ட மாட்டார். தனியா பிரிஞ்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு இதெல்லாம் அடிச்சு வச்சிருவாங்க ஹீரோ. இவரை கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு போவாங்க. ஐயோ இப்போ போட்டு பயங்கரமா அடிப்பாரு நினைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டக்குனு என்ன சொல்லுவாருன்னா இல்ல தம்பி முன்னாடி மாதிரி என்னால அடிக்க முடியல, சுகர் அதிகமாயிடுது, பிரஷர் அதிகமாயிடுது, அதனால என்னால அடிக்க முடியலன்னா ஐயோ ஆனந்தமே சொல்லி ரொம்ப குஷியா இருப்பாரு. பாத்தீங்கன்னா கோபம் வரும். அப்ப இது என்னன்னு சொல்லி யோசிக்கும் போது என்னால அடிக்க முடியல, அதனால நான் எப்படிலாம் அடிப்பணும் அது மாதிரியே மொத்தமா இதுக்கு அந்த ப்ரோகிராம்லாம் நான் செட் பண்ணி வச்சாச்சு, அதுல பிசுறு மாறாம இது அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்தி எடுத்துருவாரு.